இதுக்கு மேல வெடிக்க விடாதீங்க. 75 years பிறக்கிற குழந்தைகள் மொடமா பிறப்பாங்கன்னு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அணுகுண்டோட தாக்கம் முழு வேர்ல்டும் கண்டிச்சு. அமெரிக்கா பேசினா திரும்ப பேசக்கூடாது என்பதற்கு முழு வேர்ல்டும் பயந்துச்சு. ஜப்பான் அதுக்கு பிறகு வேர்ல்டோட எதுவுமே பேசல. ஹிரோஷிமா நாகசாக்கி அழிஞ்சு போச்சு. ஜப்பானுடைய வர்த்தக நகரங்கள் குலுங்கி போச்சு. அமெரிக்கா வேர்ல்டுக்கு தலைவரான பிறகு அமெரிக்காவுடைய பவர் வேற. அமெரிக்கா சொன்னா கேட்கணும், அமெரிக்கா சொன்னா கட்டுப்படணும், அமெரிக்காவுக்கு மீறி போகக்கூடாது என்ற ஒரு கொள்கை அமெரிக்கா அந்த இடத்துல பதிவாச்சு. அதுக்கு ஒரு தலைவர் வர்றார். அமெரிக்கா இவ்வளவு பவரா இருந்தா, அதனுடைய இதெல்லாம் பவரா இருந்தா, அமெரிக்கன் பிரசிடென்ட் எவ்வளவு பவரா இருப்பார் நினைக்கிறீங்க? அதுதான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜோ பைடன், அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி பராக் ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதுக்கு முன்னாடி பில் கிளின்டன். இந்த பில் கிளின்டனை பொறுத்தவரை ஒயிட் பேலஸ் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் கொடுக்கிற வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க அவர் போற கார் 400 km/h போனாலும் உள்ளுக்குள்ள டீ கப் அசையாது. அது ஜஸ்ட் ஒரு ரூமாவே இருக்கு. சாதாரண உங்க கார்ல பச் போட்டா ரோட்ல நிப்பாட்டுங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய கார்ல முன்னாடி அவங்க பிளட் குரூப் நின்று இருக்குது. ஏதாவது அவசரமா தேவைன்னா பிளட் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் ஒரு பட்டன் அமுழ்த்தினா பென்டகனுக்கு போயிடும். அந்த அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் காஸ் அது இது எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அது அவ்வளவு கொடுக்கப்பட்டு ஒயிட் பேலஸ்ல நீங்க உட்கார்ந்து ஒரு நாள் கையை கட்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லீடரா உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இதை விட என்ன வேணும்? பில் கிளின்டன் ஞாபகம் இருக்கு சில பேருக்கு. பில் கிளின்டன் இது நான் இன்றைக்கு படிச்சு சொல்லல, அன்றைக்குள்ளதுதான் வல்லாஹ் எனக்கு ஞாபகம். இப்ப கிட்டத்தட்ட பத்திரிகையில படிக்கல, நான் அப்ப கேட்ட நியூஸை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பில் கிளின்டன் மீடியாவுக்கு வந்து அப்ப சொல்ல போக்கல, அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மோனிகா லெவின்ஸ் ஒரு பெண் பேர் வருது. மோனிகாண்டா சஹாபி பெண் பேர்ல நான் பாடமாக்க அப்ப எத்தனை தடவை வந்திருக்கு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது மனசுல பதிஞ்சிருக்கு. மோனிகாண்ட ஒரு பேர் வரும். என்னப்பா மோனிகாண்டா? அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டனுடைய வைஃப் ஹிலரி கிளின்டன். ஹிலரி கிளின்டன் ரெண்டு பேரும் பில்லும் ஹிலரியும் அப்படி என்ற இப்ப செனட் சபைக்கு வந்து ஒரு வைஃப் என்றா ஹிலரி கிளின்டன். இந்த டொனால்ட் ட்ரம்போட போட்டி போட்டு தோத்தவ தான் ஹிலரி கிளின்டன். அதான் டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆனது. அப்ப ஹிலரி கிளின்டன் என்பது அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மேட்ச். ஏண்டா அமெரிக்காட செனட் சபைக்கு வர என்பது லேசி இல்லை. அது அப்படி குவாலிஃபிகேஷனோட குவாலிஃபைட் ஆகி வரணும். சோ செனட் சபைக்கு வந்த ஒரு பெண்ணண்டா பில்ட வைஃப். ஆனா பில் கிளின்டன் ஜனாதிபதி மோனிகா என்ற ஒரு பொம்பளை பேர் வந்துச்சு. பில்லுக்கு மோனிகாவுக்கும் தொடர்புன்னு நான் சொல்லல, வேர்ல்ட் மீடியா சொல்லிச்சு. அமெரிக்கன் பிரசிடென்ட் கால் எல்லாம் கொட்டினாலும் ஒரு ஆணுக்கு தனக்கு சூட்டபலான ஒரு மனைவி இருக்க இன்னொரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி பேசுறாங்கடா சம்திங். வேர்ல்ட்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க பிசினஸ்மேன் வந்து உட்கார்ந்து பிசினஸ் மீட்டிங் நடத்தி தங்கிட்டு போறாங்கன்னு. கள்ள உறவுகள் எக்கச்சக்கமா நடக்கு. என்ன இதுக்குள்ள இருக்குது? வேர்ல்டுல திருமணம் முடிச்சா வாழ முடியாதான், காதலிச்சா 20 வருஷமும் காதலிப்பாங்களா, தப்பான உறவுல எப்படி நிப்பாங்களா? ராத்திரி 2 மணிக்கு ஒரு இளைஞன் யுவதிக்கு போன் போட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, 2 மணிக்கு எழும்புறவன் ஆமா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாவான், கோமே வராதான். கணவன் 2 மணிக்கு எழுப்பாட்டி திண்டீங்களான்னு கேட்டா விஷயம் வேற மாதிரி போயிடும். வைஃப் இப்படி கேட்டாங்கன்னா டிவோர்ஸ்ல போய் நின்றும். என்ன நடக்குது? காதலிக்கிற நேரம் எத்தனை வருஷமும் 10 வருஷம் காதலிச்சவங்களுக்கு ஜஸ்ட் 6 months வாழையலாம் இருக்கு. எங்க ப்ராப்ளம், எங்க பிரச்சனை? அன்பிக்கினியவர்களே, சோ இந்த பேசிக்ல உங்க குழந்தைக்கு உங்க பிள்ளைக்கு லைஃபை கொடுங்க. உங்க புள்ள லைஃப் இந்த கிரவுண்டை செட் பண்ணி கொடுங்க. இந்த கரப்ஷன் இந்த ப்ராப்ளம் எங்க? ஒரு உண்மையாக திருமண வயசு வந்தால் அவங்க திருமணம் முடிச்சாகணும். அது தேவை. பசி வர்றவருக்கு சாப்பிட்டாகணும். தாகம் வர்றவர் குடிச்சாகணும், தண்ணி குடிச்சாகணும். வாழ்க்கை அந்த கட்டம் வரப்போக்குள்ள அவங்க வாழ்ந்தாகணும். ஆனா வாழ தெரியாம திணறினா, வழி சொல்ல தெரியாம நீங்க நின்றா அது ரொம்ப பெரிய பரிதாபம். வாழ தெரியாதவங்களுக்கு வாழ்க்கை என்னென்று சொல்லிக் கொடுக்கணும். அதற்காக இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கிறது. படிச்சு போய் உங்க குடும்பத்தை இது பண்ணணும், உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் காணணும், உங்க பிள்ளைகளுக்கு வழி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்பர் 1 எங்க ப்ராப்ளம் தேடிட்டு போவோம். பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆன்ல ரொம்ப அழகான ரூல்ஸ் அண்ட் சில பாலிசிஸ் போட்டான். நீங்க வீடு ரெண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்க, அவர் லோயருக்கு முன்னாடி போனீங்கன்னா சில கண்டிஷன்ஸுக்கு முன்னாடி நீங்க சைன் வைக்கணும்.
கூட டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு அட்வான்ஸில் கழிச்சிருவாங்க. இந்த டேட்டுக்கு கூட கொடுக்கணும். ஒரு நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ரெண்ட்லேருந்து இத்தனை இதாகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சில ரூல்ஸ் கொடுக்குறாரு. இந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் அந்த லைஃப் சேவ் இதாகும். இல்லைண்டா வாழ இயலாது. ஆணுடைய சிந்தனை வேற, பெண்ணுடைய சிந்தனை வேற. இந்த ரெண்டும் சேராது. சேரணும்டா அது ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும். உலகம் நடக்கு. சைனா ஆச்சரியமா இருக்குது. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சைனா சொன்னாங்க இதுக்கு முன்னாடி, கணவன் மனைவி நீங்க 2 பேரும் திருமணம் முடிச்சிட்டீங்களா உங்களுக்கு ஒரு புள்ள தான் ஆண்டாங்க. 2 புள்ள பெற்றெடுக்கிறா சைனா கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஃபைன் கட்டணும். அதுக்கு மேல கட்டணும் ஒரு புள்ளைக்கு. இங்க புள்ள பெற்றெடுத்தா ஃபைன் எல்லாம் கட்ட தேவையில்லை. வேண்டிய மாதிரி பெற்றெடுக்கலாம். அது கவர்மெண்ட்ல நீங்க பெற்றெடுக்கிறீங்களா வார்ன் பண்ணுவாங்க. நிப்பாட்டுங்கம்மா 3 போதுமா, இதோட முடிச்சிருங்க. என்னமோ அவங்க குடும்பத்துக்கு செலவழிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ சைனா என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டுச்சு. நோ என்ற வேர்ல்டு அதாவது எக்கானமியில் சைனா முன்னாடி வரணும்னு அவங்க நினைச்சாங்க. அமெரிக்கா தன் அறிவை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் நம்பவனா வருது. சைனா அறிவை பயன்படுத்தியெல்லாம் வரல, தன் ஆட்களை பயன்படுத்தி வந்துச்சு. எங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்கண்டா இத்தனை பேர்ல இவ்வளவு கிரவுட் இருக்கிற நேரத்தில் இந்த கிரவுட்ல என்ன செய்யலாம், எங்க ஆட்களை விற்போண்டாங்க. உடனே அவங்க லேபர் காஸ்ட்டை குறைச்சி விட்டாங்க. உலகத்தில் உள்ள இதில் அவங்க ஆட்கள் எல்லாம் வேலை எல்லாம் மெஷின் வச்சு அடிச்சு வேர்ல்டுக்கு எல்லாம் சமணம் கொடுத்தாங்க. சைனாக்கு நிறைய சல்லி வர ஆரம்பிச்சு. ஸோ சைனா பார்த்தாங்க, ஆஹா இப்படி சொல்லுங்க கேளுங்க உங்களுக்கு புரியுறது. நீங்க சாதாரணமா இந்த மைக் வாங்கணும்னு வைங்க, கடைக்கு போய் எல்லா கடையிலும் இந்த மைக் இருந்தா போட்டி வந்துடும். இந்த மைக் விலை வந்து ஒரே ஒரு கடையில மட்டும் இருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் மைக் தேவை. யாருக்கு இந்த மைக் வாங்குற இடம் தெரியாது. இது 5000 50,000 ரூபான்னு வாங்க. எல்லா கடைக்கும் வந்துட்டேன்டா இது 500 ரூபான்னு வாங்க. சில டைம்ல பார்த்துப்பீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து அப்படி விலை குறைஞ்சிடும். சில டைம்ல அவ்வளோ விலை ஏறிடும். ஏன்பா சிலது விலை ஏறுது விலை குறையுதுன்னு கேட்டா, அப்ப எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமா விளைஞ்சிருக்கும். விலைக்கு வர்ற டைம்ல 50 ரூபாண்டுவான். சில நேரத்தில் விவசாயிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இதுக்கெல்லாம் வித்தா நாங்க செலவழிச்சது கூட இல்லை, சாக தோணுதுன்றுவாங்க சில பேர். ஏனென்றா அவ்வளோ மலிஞ்சிரும். சில டைம்ல இல்ல அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் நெஞ்சதான் மிஞ்சிருக்கும். அந்த மிஞ்சது மார்க்கெட்டுக்கு வந்தா அந்த வந்ததுக்கு பெரிய விலை கொடுக்கணும். சொல்லுவாங்க டிமாண்டை பொறுத்து. சைனால மனுஷனுக்கு பஞ்சமே இல்லை. உள்ள லேபர்ல ஸ்ரீலங்காக்கு வந்து ஒருத்தரை போய் வேலைக்கு எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கலாம். 1000 ரூபா அதெல்லாம் பத்தாது, இப்ப 1500 ரூபா தரணும். சைனாக்கு போனா 400 ரூபாய்க்கு ஒரு ஆள் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் மனுஷன் நிறைஞ்சிருக்கிறனால அங்க விலை கம்மி. அதை வச்சு சைனா முழு பேரை வித்து வேர்ல்டுக்கு பெரிய ஆள் ஆகணும். இப்ப அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? நான் சொன்னேனே, வெஜிடபிள் மலிஞ்சிட்டுன்னு வைங்க, நீங்க கொச்சிக்கா வாங்குறீங்க, 1 கிலோ 1500 ரூபாய்க்கு போற காலம் இருக்கும். 1 கிலோ 200 ரூபாய்க்கு போற காலம் வரும். ரொம்ப கம்மியாகவும் போகும். கொச்சிக்கா விளைச்சல வச்சுதான் அது வைக்கும். இந்த மாதிரி சைனா பார்த்தா புள்ளிய நிறைய பெத்தெடுத்துட்டு போனா இன்னும் போனா 400 ரூபாய்க்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் புள்ளிய பெத்தெடுத்தா 300 ரூபாண்டுவான், 200 ரூபாண்டுவான். அதுல எங்களுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம ரொம்ப சீப்பா போயிடும். ஸோ அதனால பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும் சைனா கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து சொன்னாங்க. 2 பேர் ஒன்றுதான், பெத்தெடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டு. இப்ப என்ன சட்டம் தெரியுமா? சைனா இந்தியா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனுக்கு வந்துட்டு சைனாவை பீட் பண்ணி இந்தியா நாங்களாம் நாங்களான்னு ஃபைட் பண்றோம். எனக்கு தெரியும் யார் என்னன்னு தெரியாது. இந்தியா இப்ப வந்து இப்ப சைனா கொஞ்சம் என்னமோ தெரியாது. சில இதெல்லாம் நடக்கிற டைம்ல இப்ப உள்ள சட்டம் என்ன தெரியுமா? சைனா கேட்குது, 3வது புள்ளைய பெத்தெடுங்க, 2க்கு அனுமதி. 3வது பெத்தெடுத்தா நாங்க சொல்லி தருவோம் உங்களுக்கு. இப்ப கவர்மெண்ட் பணம் கட்டுறான், கெஞ்சி கேட்கிறாங்க, பெத்தெடுங்கடா. ஏன்டா இப்ப கன்செப்டை மாத்திட்டாங்க. அவன் விரும்புற நேரம் ஒரு கன்செப்டை போடுவானா, அவன் விரும்புற நேரம் மாத்துவானா. உள்ளவங்க எல்லாம் ரொபோன்னு நினைச்சு நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித கையில் இந்த வாழ்க்கையை கொடுக்கல. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அதை கேட்டு வாழ்ந்தீங்கடா நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார்டா, அவர் சொல்றதை கேளுங்கப்பான்னு அல்லாஹ் சொல்லிருவான். ரப்புல் ஆலமீன் நான் சொல்றது இல்லை இங்க முக்கியம். ரப்பு என்ன சொல்லுகிறார்? நான் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறேன், குர்ஆன் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கணும். உங்களுக்கு குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, எங்க தலைவர் சொல்லுகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றதெல்லாம் இன்வேலிட், அது வேலிடே இல்லை. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அதுதான் வேர்ல்டுக்கு வேலிட். நிறைய ப்ரொஃபசர்ஸ் இன்றைக்கு வருவாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க,
நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அவங்க குடும்பத்திலேயே சக்சஸ் ஆக. வேர்ல்ட்ல ஃபேமிலி லைஃப்ல நம்பர் 1 யாருன்னு நீங்க சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க யாரையாவது பின்பற்றா நல்ல ஃபேமிலியா வாழ்ந்த ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்களும் பேசணும், நான் மட்டும் பேச சரி வராது. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கொண்டா பிள்ளைகள் சொல்லுவாங்க அவர் ரொம்ப இது. இன்றைக்குள்ளவங்க போய் கேட்டீங்கன்னா நிறைய இந்திய ஆக்ட்ரஸை சொல்லுவாங்க, அஜித், விஜய், அவங்க தான் வாழ்க்கைக்கு முன்மாதிரி, தலை உசுறு பிள்ளைகள். இது நான் பொய்யா சொல்லலை, இன்றைக்குள்ள பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் எங்களுக்கு அவங்க தான் லீடர்ஸ். தாய்மார்களே பேசுகிறேன், நான் கேட்குறேன், நீங்கள் நிச்சயமா பதில் சொல்லணும். இந்த பிள்ளைகளோட நாவல உம்மத்து ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தில் பிறந்துட்டு இந்த வார்த்தை வந்தா நிச்சயமா நம்ம பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய இந்தியார்களே, எந்த லீடர்ஸ் எடுத்திருக்கிறாங்க? யார் இவங்க லீடர்ஸா? இவங்களாம் யாரு? இவங்கள மாதிரி ஆட்களை வாழ்க்கைக்கு முன்மாதிரியை விட்டு வீட்டு வாசப்படிக்காவது எடுக்கலாமா? எடுக்க காட்டி இருந்துட்டோம்டா முஸ்லீம் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேசுது, எங்க தலை எங்க உசுறு அவங்கள மாதிரி நாங்கள் கொண்டு விட்டோணும், இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி நடக்கணும், நிறைய செய்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஃபேமிலி லைஃபுக்கு எந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தரையோ அல்லது ஒரு கவுன்சிலர் ஒருத்தரையோ வேர்ல்டில் படித்த ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இவர்கிட்ட பார்த்து ஃபேமிலியை படித்தா நல்ல மாதிரி நீங்கள் சொல்லணும். பிறகு நான் பேசுகிறேன், இன்னும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு வச்சு தான் நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். சொல்லுங்கள் மா, யார் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று காட்டணுமா? டாக்டர் ஆகணுமா? அந்த அங்கிளை பாருங்கள். இன்ஜினியர் ஆகணுமா? இவங்களை பாருங்கள். அப்படி காட்டலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் யாரை காட்ட போகிறீங்க? ரசூலுல்லாஹ். ஏக காலத்தில் 9 மனைவி, ரசூலுல்லாஹ்க்கு 11 மனைவி, 9 மனைவி. அந்த 9 மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு, அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, திருமணம் முடிக்கிற டைமில் பிள்ளைகள் காதலிப்பாங்க. காதலிச்ச போக்கில் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேணாம், ஒரு மலை அடிவாரத்தில் போய் நாங்கள் வாழுவோம், எங்களுக்கு யாருமே வேணாம், உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம், இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. உண்மையாக கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த மாதிரி மலை அடிவாரத்தில் ஒரு மாதம் பசியில் போடணும், உப்பு இல்லை இருக்கிற கல்லை சரி சாப்பிட்டு வாழுங்க பார்ப்போம், உங்கள் லவ் எப்படின்னு விளங்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்களா வாழுவாங்கண்டு? இல்லை, 2 கிழமையில இவ ஓடி வந்துடுவா, உம்மா விட்டுக்கு அவன் ஓடி போயிடுவான், இதுக்கு மேலே வாழ இயலாது. ஆனால் நிஜமா அப்படி வாழ்ந்தா அது வேற ஒரு அன்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் சின்ன வயசு, திருமணம் முடிக்க போகல 9, அவங்க லைஃப்ல 9 வருஷம் ரசூலோட வாழ்க்கை. வீட்டில் வந்தால் இன்னி சாயிம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் பொறுப்பீங்களா? நீங்கள் பொறுப்பீங்களா? நான் கேட்குறேன். எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏதாவது இருக்குது ஆயிஷா? ஒன்றும் இல்லையா ரசூலுல்லாஹ், நான் நோம்பாளின்றேன். அவங்க சின்ன வயசு, அவங்க ஓகேன்றாங்க. அவங்க தன்னை கணவனை பற்றி வர்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் புறையை பார்க்குறேன் அடுப்பில் பூனை படுக்குது, அடுத்த புறையை பார்க்குறேன் அடுப்பில் பூனை படுக்குது, அஸ்வதான் 2 கருப்பு கருப்புன்னா ஈச்சப்பழமும் தண்ணீரையும் குடிச்சிட்டு தான் நாங்கள் வாழுவோம். ஈச்சப்பழமையும் தண்ணியும் குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பொம்பளை தன் கணவனோட வாழ ஏழுமன்னு நீங்கள் கைட்டு நீங்கள் நிஜமாக சொல்லணும், இது வாழ ஏழுமண்டா உண்மையாக என் கணவனோட நான் வாழுவோம், பிரச்சனை இல்லை. இல்லை, அது பொய். உலகத்தில் இப்படி ஒரு பெண் தன் கணவனை விட்டு கொடுக்கலாமா? ரசூலோட மனைவிமாரெலாம் ஒரு மஷூராக்கு வந்தாங்க, யாரும் சொல்லலாம், எங்களுக்கு இந்த பொருளாதாரம் இயலாது, கூட்டி தரணும். அல்லாஹ் 29 நாள் ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசல. அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீங்கள் கொடுக்குற பொருளாதாரம் இவ்வளோதான், இதுக்கு மேலே கூட்ட இயலாது. அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைண்டா அவங்கள தலாக் சொல்லிடுங்க, அவங்கள இது பண்ணிடுங்க. 29 நாள் தன் மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் பேசாமல் ஒதுங்கி இருந்தாங்க. அந்த காட்சியை உமர் பின் கத்தாப் எடுத்து காட்டுறாங்க, சஹீஹான செய்தியில் வரும். இது 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரைக்கும் உமர் பின் கத்தாபுடைய மகளையும் அவர் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட அவ்வளோ நண்பர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவங்களோட மகள்மார்கள் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்கண்டா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ நேசம். ஏண்ட மகள் அவரோட தான் வாழணும். உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாஹ் விட 10 வருஷம் இளம். அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வருடம், 12 வருஷம், அவருக்கு 51 வயசுனா அப்ப 12 வருஷம் இளமையானவர். அவர் மகளுக்கு எத்தனை வயசு இருக்கு? அவர் ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்திருக்கிறார். அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வருஷம் இளமை. அவருடைய மகள் ரொம்ப சின்னது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 மனைவி, அதுல ஒரு மனைவி உம்மு ருமான்ட மகள் ரலியல்லாஹு அன்ஹா மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப சின்ன வயசு அவங்க.
இப்படியெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தா அன்றைக்கு உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள வர்றார் ரசூலுல்லாஹ். வீடியோ பண்ணினா எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுறார். அவர் எதுக்கு வந்தார்னு தெரியல ஹதீஸ்ல. ஏண்டா வந்தவரே மறந்துட்டார். ரசூலுல்லாஹ் சாஞ்சி தூங்குறாங்க, கீழாட மட்டும் உடுத்திருக்கிறாங்க, மேல எதுவுமே இல்லைன்றார் உமர் பின் கத்தாப். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சாஞ்சி இருந்தவர் நான் போய் உட்கார்ந்துட்டேன். ரசூலுல்லாஹ் எழும்பி தண்ட கீழாடைய சரி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ள சிவப்பு உடம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி உட்கார்ந்த உடனே ஒரு பக்கம் அப்படியே அச்சு நின்றிருக்கு. ஈச்சமர கயிறால செய்யப்பட்ட கட்டில தூங்கியிருந்த ரசூலுல்லாஹ் மேல ட்ரெஸ் போட்டிருக்கல, கீழே அந்த வேட்டி கெட்டிருந்தாங்க. அதை சரி செய்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் அப்படியே சிவப்பா அச்சு தெரியுது. ஈச்சமர கட்டில தூங்கியிருந்தாங்க. உமர் பின் கத்தாப் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாவை பார்த்து உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்து கேட்கிறாங்க, உமர் ஏன் அழுகுறீங்க? அழாதீங்க உமர், நிப்பாட்டுங்கன்றாங்க. அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன்டா அவர் சொல்றாரு, ஹதீஸ் அப்படி அவர் சொல்றார், நான் ரசூலுல்லாவை பார்த்து அப்படியே வீட்டுல கண்ணை விட்டேன், அதுல ஒரு சின்ன தோல் பை தொங்குது, அங்க கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது, நான் தேம்பி தேம்பி அழுது. சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு சபையில் அழமாட்டாரு, வெளியில் அழமாட்டார். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் தலை வேணும் என்று சுத்தினவர். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் இஸ்லாத்தை சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டவர். உமர் பின் கத்தாபுக்கு சில ரிவாயத்துப்படி 6 வருஷம், ஒரு சில ரிவாயத்துகள் படி 9 வருஷம் டைம் எடுத்து ஷஹாதத்து சொல்ல. அவர் ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டார். 6 இயர்ஸ் அல்லது 9 இயர்ஸ். இவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ் கெட்டேக்கா நின்றவர் இன்றைக்கு அவர் மகளையும் கொடுத்துட்டு ஏதோ மகளோட விஷயம் பேச வந்தாருன்னா தேம்பி தேம்பி அழுகிற உமர் பின் கத்தாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வேணாம் உமர் அழாதீங்க, ஏன் அழுகிறீங்க? அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்க ஷாமுக்கு போறோம், கிஸ்ரா கைசருடைய மன்னர்களை பார்க்கிறோம். அதாவது ரோம பாரசியுடைய மன்னர்கள், பெரிய மன்னர்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய வல்லரசுக்கு பெரிய தலைவரோட இப்போ வல்லரசுல இப்போ அமெரிக்கா பிரிட்டிஷுக்கு லண்டனுக்கு கட்டுப்பட்டு இருந்தா, யூகேக்கு கட்டுப்பட்டா, நம்ம பேச்சுக்கு சொல்றேன், ஸ்ரீலங்கா இங்கே உள்ள அரசர் வந்து சின்ன அரசராக போயிடுவார். அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க ஃபுல்லாக ஃபுட்ஸை நிறைச்சி அவங்க உட்கார இடத்துல சாப்பிட்டு 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 மக்களோட பேசுறாங்க. யார சொல்லலாம், நீங்க எங்களுக்கு லீடர் யார சொல்லலாம், எங்க நபி யார சொல்லலாம், உங்க வீட்டுல எதுவுமே இல்லை யார சொல்லலாம், நீங்க இப்படி ஒரு கோலத்துல நிக்கிறீங்களே யார சொல்லலாம், ஏன் யார சொல்லலாம், என்ன? அதை பார்த்து அழுகிறார். இந்த டைம்ல ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? உமர் கவலையா, சரி ஒரு 5 நிமிஷத்தை தச்சு போடுங்க, நான் தூங்கிட்டு போறேன், என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் வாயசைக்க தேவையில்ல. இப்படி என்று சொன்னா சாப்பிடாம கொண்டாந்து முழுக்க கொட்டுவாங்க. 1400 இயர்ஸ். உங்க ஊர்ல பூக்கொடையில ஒரு ஆள் மௌத்தான, உங்க குடும்பத்துல மௌத்தானா கூட ஒரு கிழமை, ஒரு மாசம், 1400 வருடங்களாச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தா. இன்றைக்கும் முழு வேர்ல்ட்ல அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், ஸ்ரீலங்கா எங்க போனாலும் ரசூலுல்லாஹ்வை பேசினா எங்க கல்வி கரையுது. நாங்க அவரை பார்க்கல, ஆனா அவரோட பேசணும் துடிக்குது. அவர் எப்படி இருப்பார் என்று அந்த அளவுக்கு ஒரு பாசம் எங்களுக்குள்ள இருந்தா கண்ணு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு. அழுகிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கலாம், சரியப்பா ஏதாவது சமைச்சு போட்டுட்டு போங்கப்பா சொல்லலாமே. சுய கௌரவம், சுய மரியாதை, யார்ட்டையும் மார்க்கத்தை வச்சு பழக்கல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க தெரியும்? உமர் நீங்க திருப்தி பெற மாட்டீங்களான்னு கேட்கிறேன். வந்தவர் அழுகிறா, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க திருப்தி காண மாட்டீங்களா உமர்? லனல் ஆகிரா வலகுமுத் துன்யா வலஹுமுத் துன்யா. அவங்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து எங்களுக்கு ஆகிராவை தர்றாங்க. ஆனா தர்றா உமர் நீங்க திருப்தி பெற மாட்டீங்களா? நாம் யா ரசூலல்லாஹ். வந்து முன்னாடி அழுவுறவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ், நாங்க ஆகிரால வாழுவோம் உமர், நாங்க ஆகிரால வாழுவோம், இது எங்களுக்கு தரப்பட்ட இடம் இல்லை. அவர் கேட்கல, எனக்கு இதை செஞ்சுட்டாங்கண்டே, எனக்கு போதும் உமர், நான் ஒரு வழிபோக்கு. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில இப்படி இருக்கிற ஒருவரோட தன் மனைவிமார்கள் 9 அந்த டைம் தான் நான் சொல்றது. இதை நான் இந்த சொன்ன ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது நான் அன்னளவா 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசாம விட்டு, பொருளாதாரத்துக்கு அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணல, ஆட்பாட்டம் பண்ணல. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே ரசூலுல்லாஹ்க்குள்ள பொறுப்பு என்ன? பள்ளியில மஸ்ஜிதுல இமாம், ஜனாசா வந்தா தொழுவிக்கணும், ஃபத்வா கேட்டு வந்தா பதில் கொடுக்கணும். ஜமாத் இமாம் ஜமாத்தில் அவர்தான் ஜமாத். இது
குதுபா மிம்பர் மேல ஏறி சொல்லணும், ஜக்காத்து கொடுக்கணும், போர்க்கிழமைன்னா முன்னாடி போய் நிக்கணும், பேர குழந்தைக்கு அப்பாவா நிக்கணும், பிள்ளைக்கு வாப்பாவா நிக்கணும், மனைவிமார்களுக்கு கணவனா நிக்கணும். எத்தனை பொறுப்பு, நரம்பு வெடிச்சு போயிரும்.